முடியும். இப்போ நான் பண்ணியிருக்கிறது வந்து டிராஃப்ட் செட்டிங்ஸ்குள்ளே தான் வந்திருக்கேன். அதில் ஆப்ஜெக்ட் ஸ்னாப். இப்போ டிஎஸ் என்று கொடுத்தீங்க அப்படின்னா அது டிராஃப்ட் செட்டிங்ஸ்குள்ளே வந்திருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் போய் செலக்ட் பண்ணணும் ஆப்ஜெக்ட் ஸ்னாப்னு. நான் டேரெக்டாக அந்த கமெண்ட்டுக்கு வரதுக்காக ஓஎஸ் என்டர் கொடுத்து நான் வந்துட்டேன். ஓகேங்களா? இப்போ நம்ம பண்ண அதாவது நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ண கமெண்ட்ஸ் இதுதான். F3 நான் ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன், அதாவது செக் மார்க்கில் இருக்குது. ஒன்ஸ் நம்மளுக்கு F3 ஒர்க் ஆகலை உங்கள் கீபோர்டில், சப்போஸ் ஒரு இஷ்யூ வந்திருக்கு அப்படின்னா அப்போலாம் வந்து நீங்கள் இந்த டிஎஸ் சென்டர் ஆர் ஓஎஸ் சென்டர் கொடுத்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக இந்த இடத்துல வந்து ஆஃப் ஆன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ F3 ப்ரெஸ் பண்ணாலும் ஆஃப் ஆகும், இது மாதிரி பண்ணாலும் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து கஸ்டமைஸாக நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ இதுவே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட் மட்டும் தான், இல்லை எனக்கு சென்டர் பாயிண்ட் மட்டும் தான் வேணும், அதாவது மிட் பாயிண்ட் மட்டும் தான் வேணும் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்து ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ போயிட்டு நீங்கள் லைன் ட்ராப் பண்ணிங்கன்னா அந்த லைனோட எண்டில் எங்கேயுமே உங்களால் ட்ராப் பண்ண முடியாது, அந்த மிடில் மட்டும் தான் உங்களால் ட்ராப் பண்ண முடியும். இது வந்து கஸ்டமைஸ் ஸ்னாப். இப்போது லைக் வந்து ஒரு ஓல்ட் பிளானில் ஒரு சில இடத்துல நம்மளுக்கு இஷ்யூ வரும், அதாவது அந்த நியரஸ்ட் பாயிண்ட் என்னால் வந்து பிக் பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ரெண்டு மூணு லைன் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாலி லைன் இருக்குது, ஒரு லைன் இருக்குது. எனக்கு தேவை இந்த எண்ட் பாயிண்ட்டு, இந்த லைனோ அதை எண்ட் பாயிண்ட்டை என்னால் பிக் பண்ண முடியும் அங்கே போனோன்னா. இப்போ நான் ஆக்டிவேட் பண்ணியிருக்கான்னு பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், ஓஎஸ் சென்டர் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஆக்டிவேட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், நிறைய பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு ஐடென்டிஃபை ஆகிட்டே இருக்குது. நான் கரெக்டாக எந்த பாயிண்டில் பிக் பண்ணுறேன் அப்படின்றது தெரியல. எனக்கு தேவை இந்த லைனோட, இந்த ரெட் கலர் லைனோட மிட் பாயிண்ட் வேணும். ஸோ அந்த மாதிரி இஷ்யூலாம் நம்ம வந்து ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இங்கே போயிட்டிங்கன்னா எனக்கு மிட் பாயிண்ட் மட்டும் தான் கிளியர் ஆள் கொடுத்துட்டு மிட் பாயிண்ட் கொடுத்து ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ போனீங்கன்னா அந்த மிட் பாயிண்ட் மட்டும் என்னால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போது அந்த ரெட் கலர் லைனோட மிட் வந்து ஈஸியாக என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இது மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஒரே நிமிஷம். சென்டர்ன்றது வந்து சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட், ரவுண்ட் இருக்குது அப்படின்னால. ஸோ 2Dயை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே காமனாக ஆக்டிவேட் பண்ணி வச்சு ஒர்க் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இஷ்யூ வரும்போது மட்டும்தான் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுதான் பெஸ்ட்டு நம்மளுக்கு எப்பயுமே. தென் அடுத்த கமாண்ட் வந்து F4ன்றது வந்து 3D ஆப்ஜெக்ட் ஸ்னாப். அப்படியே வந்து இது XYZ 3 டைரக்ஷனில் வரைகிறதுக்கான ஒரு ஸ்னாப். இப்போ நான் இதில் என்ன சொன்னனோ அந்த எண்ட் பாயிண்ட்டை பிக் பண்ணுறது, மிட் பாயிண்ட்டை பிக் பண்ணுறது தான். அதே கமாண்ட் வந்து நான் 3Dயில் வந்து அப்ளை பண்ண போகிறேன், அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஆல்ரெடி என்கிட்ட ஒரு ட்ராயிங் இருக்குது, நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது 3Dக்கான டூல் இல்லை, இது எல்லாமே 2Dக்கான டூல்ஸாக மேலே இருக்கிறது. இதை வந்து நான் மாற்றணும் அப்படின்னா இந்த ஒர்க் ஸ்பேஸ் ஸ்விட்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் போய்ட்டு 3D கமாண்ட்ஸ் வச்சுட்டோம் அப்படின்னா இது 3Dக்கான கமாண்ட்ஸ் இங்கே வந்து ஆக்டிவேட்டில் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது F4 மட்டும்தான். சேம் அதே ஆப்ஜெக்ட் ஸ்னாப்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா F4, அதாவது 3D ஆப்ஜெக்ட் ஸ்னாப்னு இருக்கும். இதுலேயும் அதே மாதிரி நிறைய டைப் ஆஃப் கமாண்ட்ஸ் இருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா செலக்டிவாக நம்ம யூஸ் பண்ணணும். ஏன்னா நிறைய கமாண்ட்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த 3Dயில் வந்து ஒயர் ஃப்ரேமில் இருக்கும். எப்பயுமே ஒயர் ஃப்ரேம் உண்டு, சாலிடில் இருக்கும். இப்போ நான் ஏதாவது லைன் மூவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், லைக் மூவ் என்ட்ரு கொடுத்துட்டு செலக்ட் ஆப்ஜெக்ட் டு மூவ் செலக்ட் பண்ணி என்ட்ரு கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், நான் சொன்னது 2Dக்கு வந்து க்ரீன் கலரில் இருக்கும். இப்போ 3D நான் மூவ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு க்ரீன் கலர் இல்லாமல் ப்ளூ கலரில் காட்டும். லைக் நான் உங்களுக்கு இப்போது ஏதாவது ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரே நிமிஷம். ஓகே, F4 ஆக்டிவேட் பண்ணியிருக்கேனான்னு பார்த்துக்கிறேன். இப்போ தான் ஆன் ஆகுது. F3 வந்து ஆன் ஆகிருந்தது ஆல்ரெடி. இப்போ F3 இப்போ பாருங்கள், ப்ளூ கலர்லேயும் காட்டுது, எனக்கு க்ரீன் கலர்லேயும் காட்டுது. இந்த ரெண்டுத்தையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக தான் அது ஆக்டிவேட் பண்ணியிருந்தேன். இப்போ பாருங்கள், இப்போது இது வந்து மிட் பாயிண்ட் அப்படின்னு தெரியும், அதாவது 3D ஸ்னாப். இது ப்ளூவாக காட்டுறது வந்து 3D ஸ்னாப். இந்த இடத்துல பாருங்கள் க்ரீனும் காட்டிகிட்டு இருக்கு. இது என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியல என்னால். அப்போ இது ஆஃப் பண்ணிடலாமே அப்படின்னா ஆஃப் பண்ணிக்கலாம், ஒன்றும் இஷ்யூ இல்லை. அப்படி இருந்தால் எனக்கு காட்டுது. இங்கே பாருங்கள், ஒரு சில இடத்துல வந்து டக்குன்னு எனக்கு பாயிண்ட் அவுட் ஆகுது, பார்த்தீங்களா? ஒரு சில டைம் பாயிண்ட் அவுட் ஆகுது. சரி, ஓகே, இது என்ன இஷ்யூ அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்துடுவோம். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோர் பிளான் இருக்குது, கரெக்டுங்களா? கீழே ஒரு ஃப்ளோர் பிளான் இருக்குங்களா? அது வந்து 2D ட்ராயிங், மேலே இருக்கிறது 3D ட்ராயிங். ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா கீழே இருக்கிறது க்ரீன் கலரில் வரும். அதாவது இதுக்கான ஸ்னாப் நான் ஆக்டிவேட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து எனக்கு க்ரீன் கலரில் ஷோ ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கான்னு செக் பண்ணிவிடுவோம். ஆஃபில் இருக்குது, ஆன் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள் க்ரீனில் வருதுங்களா?
இதுவும் க்ரீனில் வந்துருச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே கீழே இருக்க ஃப்ளோர் பிளானை நான் வந்து டோட்டலாக டேர்ன் ஆஃப் பண்ணிடுறேன். அதாவது லேயர்ஸில் போய்ட்டு டேர்ன் ஆஃப் பண்ண முடியும். LA என்ட்ரு கொடுத்தீங்கன்னா லேயர், இது நம்ம லேயருக்குள்ளே வரும்போது நான் உங்களுக்கு இந்த டாபிக்ஸ்லாம் சொல்லித்தரேன். இப்போ ஆக்டிவேட் லேயர் வந்து 3D லேயர் மட்டும் தான் இருக்குது, அது மட்டும் தான் வேணும். மற்ற எல்லாமே நான் டேர்ன் ஆஃப் பண்ணிக்கிறேன். டேர்ன் ஆஃப் பண்ணனா அது காட்டாது, எனக்கு விசிபிலிட்டியே இருக்காது அந்த இடத்துல. இப்போ வந்து நான் F3 ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து இதுக்கப்புறம் வந்து அந்த ப்ளூ கலர் மட்டும் தான் எனக்கு வந்து ஷோ ஆகும். இப்போ இந்த இடத்துல ஒரு க்ரீன் கலரில் ஒரு செக் மார்க் போயிட்டு இருக்குங்களா, அது வந்து போலார் ட்ராக்கிங், அதாவது ஆப்ஜெக்டை ட்ராக் பண்ணி ஒர்க் பண்ணுறது. இதுக்கப்புறம் அது வராது, தெரியுதுங்களா? இப்போ நான் அந்த இடத்துல கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து நிறைய பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு ஷோ ஆகிட்டே இருக்குது. அதாவது மிட் பாயிண்ட்டும் காட்டுது, நியரஸ்ட் பாயிண்ட்டும் காட்டுது. எதை நான் பிக் பண்ணுறேன்னே தெரியல, என்னால் மவுஸ் வந்து ஸ்டெபிளாக நிற்க வைக்க முடியல. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் மட்டும்தான் 3Dயில் எப்பயுமே கஸ்டமைஸ்டாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். 3Dயை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே கஸ்டமைஸ்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக பாயிண்ட்டை வந்து பிக் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், ஜம்ப் ஆகலை, ஈஸியாக வந்து என்னால் மிட் பாயிண்ட்டை வந்து கொடுக்க முடிஞ்சிச்சு. வேணுன்ற இடத்துல மூவ் பண்ணிக்கலாம், ஆர் காப்பி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஓகேங்களா? ஸோ இதுதான் 3D ஆப்ஜெக்ட் ஸ்னாப் அண்ட் 2D ஆப்ஜெக்ட் ஸ்னாப். ஸோ உங்களுக்கு எந்த கமாண்ட் வேணுமோ அதை வந்து கஸ்டமைஸாக ஆக்டிவேட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா F5. இது என்ன அப்படின்னா ஐசோப்ளேன் சேஞ்ச். நம்ம லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தா அதே கிச்சனுக்கு ஓரியன்டேஷன் ஒரு 30 டிகிரி ஆங்கிளில் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோம்ல, அதே தான். நான் இப்போ வந்து உங்களுக்கு ஏதாவது ட்ராயிங் ட்ரா பண்ணி காட்டுறேன், இன்னும் கொஞ்சம் பெட்டராக அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும் உங்களுக்கு. ஓகேங்களா? F5 தான் சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா F5ல வந்து லெஃப்ட்டு, ரைட்டு அண்ட் டாப் 3 பிளேன் சேஞ்ச் பண்ண முடியும். லெஃப்ட்டு, ரைட் அண்ட் டாப்பு. இந்த இடத்துல நம்ம ஒவ்வொரு டைமும் ப்ரெஸ் பண்ண இங்கே மாறுங்க. லெஃப்ட் சைட், டாப்பு அண்ட் ரைட்டு மாறிட்டே இருக்குங்களா? பட் இந்த இடத்துல எதுவுமே எனக்கு அந்த டிஃப்ரென்ஷியேட் வரல. பட் கமாண்டில் மட்டும் தான் இங்கே வந்துட்டுருக்கு, தெரியுதுங்களா? இப்போது இங்கே சேஞ்ச் பண்ணுற, பட் எந்த ஒரு விசிபிலிட்டியும் இங்கே இல்லை. இது காரணம் என்னென்னா அந்த ஐசோ டிராஃப்ட்டை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணல. ஸோ அதான் ரீசனு. ஸோ அதுக்கு முன்னே அந்த 3D டூல்ஸை வந்து நம்ம 2Dயாக மாற்றிக்கலாம். அதை இங்கே இருக்கிற ஆப்ஷனில் போய்ட்டு டிராஃப்டிங் அண்ட் ஆனோட்டேஷன் சொல்லுவாங்க, அதுதான் 2Dக்கு. இப்போ லோயர் வெர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா AutoCAD கிளாசிக்னு இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் வெர்ஷன்றதுனால, அதாவது ஒரு 2014 பார்த்தீங்க எல்லாமே இது மாதிரி மாறிடுச்சு. இப்போது எல்லாமே வந்து டிராஃப்டிங் அண்ட் ஆனோட்டேஷன் மாறும். இது வந்து 3D பேசிக்ஸ் அண்ட் 3D மாடலிங்கிறது எல்லா டூல்ஸும் இருக்கிறது. இது பேசிக்னா ஒரு சில டூல்ஸ் மட்டும் தான் ஆக்டிவேட்டில் இருக்கும். ஸோ இப்போ 2Dக்கான ஒர்க் பண்ணோம் அப்படின்னா இந்த டிராஃப்டிங் அண்ட் ஆனோட்டேஷன் வச்சாச்சு. அதுக்கு முன்னே இதை ஆக்டிவேட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு அகைன் அந்த டிராஃப்ட் செட்டிங்ஸ் தான் சார். இப்போ நம்ம பார்க்குறது அந்த F1லேருந்து F12 வரைக்கும் பார்க்க போகிற கமாண்ட்ஸ் எல்லாமே இதில் தான் வந்து கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னாலும் இல்லை மாடிஃபை பண்ணாலும் அப்படின்னாலும் இங்கே தான் போய் பண்ணணும். அதாவது ஆஃப் ஆனும் சரி, ஏதாவது கஸ்டமைஸாக நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னாலும் சரி. இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது வந்து ஸ்னாப் அண்ட் கிரிட், அதாவது அந்த ஆப்ஷனில் தான் நம்ம வர போகிறோம். எதுக்காக அப்படின்னா இந்த F5 சொல்கிறதுக்காக. கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னாப் டைப்புன்றதுல ரெக்டாங்குலர்னு இருக்கும், அதுதான் இப்போ இருக்கிற ப்ளஸ் சிம்பிள். வெளியில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிளாக இருக்கும். இப்போ நான் ஐசோமெட்ரிக் ஸ்னாப் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு அப்படின்னா அந்த பிளேன் சேஞ்ச் ஆகிருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ F5 ப்ரெஸ் பண்ண அந்த பிளேன் வந்து இப்போ உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா டாப் வியூவில் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா என் சைடுக்கு ஏற்ற மாதிரி ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட்டு. இப்போ ஜஸ்ட் ஒரு லைன் ட்ராப் பண்ணிவிட்டு நான் ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று ட்ராப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்னாப் ஆக்டிவேட்டில் இல்லை, ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இந்த ட்ராக் பண்ணி ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைனோட லென்த் எவ்வளோன்னு எனக்கு தெரியாது, டேரெக்டாக பிக் பண்ணிட்டேன். பட் இதில் தான் நான் என் பண்ண போகிறேன். அந்த என் பண்ணோன்னா இந்த லைனுக்கு அப்புறம் இன்னொரு லைன் ட்ராப் பண்ணால் தான் எனக்கு அதாவது க்ளோஸ் ஆகும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதோட லென்த்துக்கு எனக்கு தெரியல, அதனால் வந்து F11 ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ட்ராக் ஆகும், போலார் வந்து ட்ராக் ஆகும். காமனாக அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி ஈவனாக அலைன்ட் ஆகும். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த 30 டிகிரி இன்க்ளினேஷன்றதுனால இது வந்து ஸ்ட்ரைட் லைனாக எனக்கு காட்டுது. இதை என்னால் சால்வ் பண்ண முடியாது. லைக் வந்து இது மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணியதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இதை வந்து க்ளோஸ் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லைனும் ஸ்ட்ரைட்டாக இல்லை, வேறு மாதிரியான அலைன்மெண்ட் அந்த போலார் ட்ராக்கிங் காட்டுச்சு. ஓகேங்களா? அந்த போலார் ட்ராக்கிங் எங்கே யூஸ் ஆகுன்றதை நான் சொல்கிறேன். இது மாதிரி ஒரு பாக்ஸ் ஒன்று ட்ரா பண்ணியிருக்கேன். அகெயின் லைன் கமாண்ட் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், சேம் இந்த சைட் டைரக்ஷனில் தான் இருக்குது. இதுக்கப்புறம் இந்த ப்ளஸ் சிம்பிள் எந்த டைரக்ஷன் இருக்கோ அந்த பக்கம் மட்டும்தான் உங்களால் வந்து லைன் ட்ரா பண்ண முடியும். ஒன்று இந்த டைரக்ஷன் போகுது, இல்லை மேலே போகுது. எனக்கு இந்த பக்கம் போகணுன்னா பிளேனை சேஞ்ச் பண்ணால் மட்டும் தான் போகும்.
இப்போ பிளேன் வந்து இந்த டைரக்ஷனில் இருக்குது உங்களுக்கு, அதுக்கப்புறம் வெர்டிக்கல் டைரக்ஷனில் போகும் அப்படின்ற மாதிரி இங்கே இண்டிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்மளால் ட்ரா பண்ண முடியும். அகைன் போகிறேன். இப்போ வந்து ப்ளஸ் சிம்பிள் மாதிரி தான் இந்த டேரக்ஷன் தான் இருக்குது. பட் எனக்கு இந்த பக்கம் வந்து இந்த லைனுக்கு எந்த அலைன்மெண்ட் இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கணும். அதே மாதிரி எல் என்ட்ரு கொடுத்துட்டு எனக்கு இந்த டேரக்ஷன் போல் எஃப்ஐயை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போ டாப் லைனில் இருக்குது, டாப் லைனை யூஸ் பண்ணி ஈஸியாக ட்ரா பண்ணிக்கலாம். எஃப்ஐன்றது வந்து இந்த பிளேன் சேஞ்சஸ் தான். டிஆர்டபிள்யூ என்ட்ரு நம்ம அது ஃபியூச்சரில் ஒன்று ஒன்றா பார்ப்போம் இருங்க. இப்போ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இது பார்க்கும் போது ஒரு பாக்ஸ் ஷேப்பில் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். பட் 3 டைரக்ஷனில் தான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து லெஃப்ட்டு, ரைட்டு அண்ட் டாப்பு. கரெக்டுங்களா? அதே தான். இப்போ நான் வெளியில் போய் சுற்றி பார்த்தேன்னு வச்சுங்களேன், அது மாதிரி தான் இருக்கும். அது பார்க்கும் போது 3Dயாக தெரியும், பட் 3D கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ராயிங்ஸை ட்ரா பண்ணோம் அப்படின்னா இது மோஸ்ட்லி எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா அந்த சிவில் ஓரியன்டேஷன், சிவிலை பொறுத்த வரைக்கும் அந்த கிச்சன் டிசைன்ஸ்க்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அது இல்லாமல் பைப்பிங் டிசைன்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்காங்க. மெக்கானிக்கல் ஓரியன்டாக பார்த்தீங்கன்னா பைப்பிங் டிசைன்ஸ் வந்து இந்த ஒவ்வொரு பைப்பும் எந்தெந்த லைன்ஸ் எப்படி போகும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூட்டிங் போடுறதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இந்த ஐசோமெட்ரிக். ஸோ இது மாதிரி கொலாப்ஸ் ஆகிடுச்சு, என்னுடைய ஓரியன்டேஷன் கரெக்டாகவே இல்லை, இந்த மாதிரி பிரச்சனை வந்துருச்சு எனக்கு அப்படின்ற மாதிரி வந்துச்சிங்கன்னா ஒன்று இந்த இடத்துல டாப்பிக் கொடுத்து வந்துடும். பட் 2Dயில் தான் இருக்குது. இப்போது வரையலாம், அதோட ஓரியன்டேஷன் எல்லாமே மாறி இருக்குது. இப்போ வந்து நான் அந்த ஐஎஸ்ஓ டிராஃப்டை வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அப்போது இன்னும் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக மறுபடியும் நான் வந்து ஸ்னாப் அண்ட் கிரிட்டில் போய் ரெக்டாங்கிள் வச்சு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போது எனக்கு கரெக்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் ஒய் வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போ வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த டாப் வியூ வந்து இங்கே வரணும். அப்போ நான் வந்து இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டாப் வியூ கொடுக்குறேன். இப்போ எனக்கு கரெக்டாக வந்துருச்சு. பட் இதை வந்து நான் ஈஸியாக கொடுக்குறேன், ஆனால் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். இதெல்லாம் பண்ணுறதை விட இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. டேரெக்டாக கஸ்டம் வியூ இருக்குல்ல, இந்த டேரெக்டாக டாப் வியூ கொடுத்தா டாப் வியூ தான் வரும். நீங்கள் என்ன மாதிரியான இந்த டைரக்ஷன் நீங்கள் ஒவ்வொன்றா சேஞ்ச் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு அதை எடுத்துகிட்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல போய்ட்டு நான் டாப் வியூ கொடுத்தனா ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். ஸோ அப்போ வந்து இதை கன்சிடர் பண்ணுறத விட இதுதான் நம்மளுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேங்களா?